வாங்க பலாப்பழத்துல எப்படி பிரியாணி செய்யலான்றத பார்க்கலாம். சுவையான இனிப்பும் காரமும் நிறைந்த சுவையான எளிதான செய்யக்கூடிய பலாப்பழ பிரியாணி, பலாசொல பிரியாணி. வாங்க எப்படி பலாசொல பிரியாணி செய்யலான்றத பார்க்கலாம். வெல்கம் டு ஐசக் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம பலாப்பழத்துல பிரியாணி செய்ய போறோம். இங்க பாருங்க, நல்லா பழுக்கல, ஆனா ரொம்ப காயும் கிடையாது, நல்ல செங்காயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சைஸ்ல பலாப்பழம். எப்பயும் போல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் தான் இருக்கு. இதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு பலாப்பழத்துல பிரியாணி செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு பாருங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு தாளிக்கிறோம். இப்ப வெங்காயம் போட போறோம். வெங்காயத்தை நல்லா செவர வதக்கலாம். நம்ம வெங்காயத்தை நல்லா செவர வதக்கும் போது தான் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால நல்லா செவர வதங்கட்டும். பாருங்க, நல்லா வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா நல்லா வதங்கிச்சு. இப்போ ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போறோம். இப்போ பாருங்க, 2 ஸ்பூன், கொஞ்சமா தான் நான் செய்யறேன், அதனால 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட். எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நிறைய இஞ்சி போடுங்க, கொஞ்சம் கம்மியா பூண்டு போடுங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். அடியில ஒட்டாம பாத்துக்கோங்க, ஒட்டுச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. வதக்கிட்டோம். தக்காளி, பச்சை மிளகாயும் போடலாம். பச்சை மிளகாய் காரம் உங்களுக்கு தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். அதனால நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு தக்காளி வேக விடலாம். கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் குழஞ்சிரும். பாருங்க, கொஞ்சோண்டு நம்ம அரைச்சி வச்ச கரம் மசாலா. இது எப்படி செய்யறதுன்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன். பார்க்காதவங்க, முகான வீடியோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா நம்ம வதக்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வச்சிருக்க பலா சொலைகளை போட போறோம். கொட்டையை எடுத்துட்டு நம்ம வச்சிருக்கோம். இது ரொம்ப வதக்க வேண்டாம், சும்மா லைட்டா வதங்குற அளவுக்கு வதக்கினா போதும். பெரிய பழமா இருக்கிறதுனால நான் முழுசாவே போட்டிருக்கேன் தான், பரவாயில்லன்னு. நீங்க ரொம்ப சின்ன பழமா இருந்தாலும் சரி, எப்பயும் இருந்தாலும் சொலை உள்ள இருக்கிற கொட்டையும் அது மேல இருக்க ஓடியும் சேர்த்து தோல் மாதிரி இருக்கும், அது ரெண்டும் எடுத்துட்டு பலா சொலைகளை மட்டும் போட்டு உப்பு காரம் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. குக்கர்ல தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1க்கு 2.5 வச்சிருக்கேன். என்னோட அரிசி ரொம்ப பழசுன்றதுனால நீங்க 1க்கு 2 வச்சா போதும். அதுல ஒரு துளியோண்டு நெய் மட்டும் விட்டுங்க. அதுக்கப்புறம் நெய் விட வேண்டாம், வேற எது எப்பயும் நெய் விட வேண்டாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற வரைக்கும் தண்ணி கொதிக்க விடலாம். பிச்சு பிச்சு போட்டா குழஞ்சிரும். அதனால முழுசா போட்டீங்கன்னா தான், பெருசோ சின்னதோ நீங்க கொஞ்சம் முழுசா போட்டுக்கோங்க. ஏன்னா அது குக்கர்ல சாதம் வெந்த வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். அதனால முழுசாவே போட்டீங்கன்னா தான் ரொம்ப குழையாத இருக்கும். பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்குது. நான் பச்சரிசிய கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை நல்லா வடிச்சு வச்சிருக்கேன். இப்ப இதுல டைரக்டா போட்டுடலாம். இப்ப இதுலயே வேகட்டும். அதாவது அரை அரிசி வேகிற வரைக்கும், இல்ல நல்லா கொதிக்கிற வரைக்கும் அது வேகலாம். கொஞ்சம் மூடி வைக்கலாம். சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்ப நான் பலாப்பழம் வதக்குனதை இதுல போடலாம். பாருங்க, இது நல்லா வேகட்டும். இது ஒரு விசில் விடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம இது கொஞ்சம் கொதிக்கட்டும். நம்ம எண்ணெய் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்காக ஒரே 1 ஸ்பூன் தேங்காவை அரைச்சி விட்டுருக்கேன். அப்பதான் சாதம் உதிரியாவும் கிடைக்கும். எண்ணெய் இருந்தாலும் எண்ணெய் நெஞ்சு கறிக்காம இருக்கும். அதனால ஒரே 1 ஸ்பூன் மட்டும் தேங்காய் அரைச்சி விடுங்க.
இப்போ குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் விடலாம். எல்லாமே கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாதம் நல்லா உதிரி உதிரியாக வெந்திருக்கு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான உதிரியான இனிப்பும் காரமும் நிறைந்த பலாப்பழ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனோட உங்களுக்கு சேரும். நன்றி, வணக்கம்.